ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் சப்போட்டா மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு ஃப்ரெஷ்ஷான சப்போட்டா பழம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் நல்ல பழுத்த பழம், அப்போ அது தோல் உரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா அழகாக உரிஞ்சு வந்துடும் பாருங்கள். இது மாதிரி ஈஸியாக உரிச்சிடலாம். கொஞ்சம் காயாக இருந்து நல்லா பழுக்கலைன்னா உரிக்க முடியாது. இது மாதிரி உரித்து உள்ளே ஒரு தண்டு இருக்கும், அந்த தண்டையே எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுறணும். போட்டால் இது மாதிரி பழையாக பிரிஞ்சு வந்துடும் பார்த்திங்களா அந்த தண்டு. இது மாதிரி நம்ம ஒன்று ஒன்றாட்டு உரித்து எடுத்துட வேண்டியது தான். ஈஸியாக உரித்து எடுத்துடலாம் பாருங்கள். அப்படி உரிக்க முடியலையா, நீங்கள் கத்தி வச்சு நடுவில் இருக்கிற ஃப்ளஷை மட்டும் நோண்டி எடுத்துட்டால் போதும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பழம், நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். சில ஹைப்ரிட் சப்போட்டா பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இது அவ்வளோ ஹனி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டிலையே உள்ள பழமா, அதுதான் மில்க் ஷேக் பண்ணிடலான்னு இருந்தேன். பாருங்கள், இது மாதிரி நீங்கள் உரித்து எடுத்துக்கணும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. கூடவே காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் ஒரு கிளாஸ் சேர்த்துருக்கேன். அதில் சுகர் 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா சில்லுன்னு வேணும்னா ஐஸ் க்யூப் சேர்க்கணும். நானும் ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லா மிக்ஸியை ஓட விட்டு எடுத்தாச்சு. இது மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்போ இதை கிளாஸில் சர்வ் பண்ணலாம். பாருங்கள், இதுதான் சப்போட்டா மில்க் ஷேக். இப்போ இதை நம்ம கார்னிஷ் பண்ண போகிறோம். சப்போட்டா பழம் உரித்தோம் இல்லையா, அந்த சப்போட்டா பழத்தில் 1-2 பாலை பிரித்து வச்சது ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் கையிலே. அதில் போட்டுக்கணும். சில்லுன்னு குடிக்கணுன்னா எக்ஸ்ட்ரா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். பசங்களுக்கு செய்தால் டேஸ்டியாக குடிப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.